தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கோவையில் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த டாஸ்மாக் தொழிலாளியின் மகள் தீராத மன அழுத்தத்தால் தலைவலி தைலத்தை சாப்பிட்டு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. டாஸ்மாக் பணியாளர் செந்தில் பிரபுவின் மகள் அனு கீர்த்தனா என்பவர் 2 முறை நீட் தேர்வில் தோல்வியடைந்துள்ளார். தொடர்ந்து 3வது முயற்சியாக எழுதிய தேர்வு குளறுபடி காரணமாக ரத்து செய்யப்பட்டதால் மீண்டும் தயாராகி வந்துள்ளார். கடந்த 1 வாரத்துக்கு மேலாக தலைவலி மற்றும் மன அழுத்தத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. காலை தலைவலிக்கு பயன்படுத்தப்படும் தைலத்தை உட்கொண்டதால் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.